கனடாவிலிருந்து இலங்கைக்கு சென்ற ஈழத் தமிழர் ஒருவரை கொலை செய்யும் நோக்கில் கொடூரமாக தாக்கப்பட்டதாக கனேடிய ஊடகம் ஒன்று பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இலங்கைக்கு சென்ற டொரண்டோ பகுதியைச் சேர்ந்த நாகலிங்கம் சுப்பிரமணியம் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருந்தார். தாக்குதலுக்கு இலக்கான 70 வயதான நாகலிங்கம் சுப்பிரமணியம் ஸ்கிராப்ரோவில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் இந்து கோவிலின் நிறுவனர் ஆவார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு வீட்டில் அவரும் அவரது மனைவி இந்திரா தேவியும் தங்கியிருந்த போது இரவில் வாள்கள் மற்றும் மரக்குச்சிகளுடன் வந்த அடையாளம் தெரியாத சில நபர்களால் அவர்கள் தாக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த தாக்குதல் கனடாவிலிருந்து திட்டமிடப்பட்டதாக இலங்கை போலீசார் தற்போது தெரிவித்துள்ளனர். மார்க்கமைச் சேர்ந்தவரும் ஸ்காப்ரோ ஐயப்பன் கோவிலின் முன்னாள் தலைவருமான தம்பிராஜா கந்தையா என்பவரே தாக்குதலுக்கு உத்தரவிட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தாக்குதலை நடத்திய 4 சந்தேக நபர்கள் ஏற்கனவே போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்தப்பட்ட போது சந்தேக நபர்கள் சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவியை கட்டி போட்டு கனடாவில் அவர்களின் வாழ்க்கை குறித்து விசாரித்துள்ளனர். இதனையடுத்து சுப்பிரமணியை கடுமையாக தாக்கிவிட்டு சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதனால் அவர் உயிருக்கு ஆபத்தான பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதனையடுத்து அவர் கனடாவுக்கு விமானம் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டார். தாக்குதலுக்கு இலக்கானதால் அவரது மூக்கு உடைந்ததோடு அவரது கண்கள் மற்றும் கண்டங்களில் ஆழமான வெட்டுக்கள் விழுந்தன. அவருக்கு மூக்கில் எலும்பு முறிவு, கண்கள் மற்றும் கன்னங்களில் ஆழமான வெட்டுக்கள், காலில் எலும்புகள் முறிவு ஆகிய நிற்கவோ நடக்கவோ முடியாமல் போனது. பின்னர் டொரண்டோ மருத்துவமனையில் 6 மாதங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று இறுதியாக அவர் நலமடைந்தார். இந்த நிலையில் கனடா மற்றும் இலங்கைக்கு நாடு கடத்தல் ஒப்பந்தம் இல்லாததால் கந்தையாவை இலங்கைக்கு அனுப்ப முடியாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இருக்க தற்போது நீதிக்காக போராடி வரும் கணேஷ் சுப்பிரமணியமின் மகன் சர்வதேச நடவடிக்கையை விரும்புகிறார். 1980களில் கனடாவுக்கு சென்ற நாகலிங்கம் சுப்பிரமணியம் ஸ்ரீ ஐயப்ப தேவஸ்தானத்தை நிறுவினார். அங்கு அவர் 2 தசாப்தங்களுக்கு மேலாக கோயில் குருசாமி மற்றும் ஆன்மீக வழிகாட்டியாக பணியாற்றினார். பல ஆண்டுகளாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.